ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையும் முட்டை பொரியலும் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக பிச்சுட்டு வந்தாச்சு கீரை. இதை நம்ம இப்போ உருவிக்கலாம். நம்ம இப்போ கீரை கடைய போகிறோம், முருங்கைக்கீரை. அதுக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ், இந்த கிளாஸால் ஒரு 50 துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுப்போம். பாருங்க, நம்ம வந்து குக்கரில் மாற்றிக்கிட்டோம். பருப்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதில் ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் கிடையாது, அதனால ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இது கீரை தட்டிட்டு வந்துடுவோம். பாருங்க, இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகத்தை நசுக்கிட்டு வந்துட்டோம், அதை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா ஒரு 3 விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. 3 விசில் தான் வச்சேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கிட்டோம், அதை அதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஒரே ஒரு விசில் கீரை லைட்டாக வேகிறதுக்கு மட்டும் வச்சு இறக்கிடலாம். கீரையை அதில் போட்டாச்சு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பையும் அதிலே போட்டுடலாம். நல்லா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுப்போம். பாருங்கள், கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பருப்போடு வெந்து போயிடுச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகுது. ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை மிளகா வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதக்கிட்டேன். வதக்கி கீரையிலேயே எடுத்து கொட்டிட்டேன். முருங்கைக்கீரை எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு டைம் முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், அதான் உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து இப்போ வந்து முட்டை வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா விட்டு வச்சுருக்கேன். அதையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கும் வெங்காயத்துக்கு சேர்த்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிப்போம். பாருங்க, நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்க, 5 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம், அதை நல்லா கிண்டிக்கலாம். பாருங்க, சூப்பராக முட்டை பொடி ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களே வீட்டில் முருங்கைக்கீரையும் முட்டை பொரியலும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.